லேட்டஸ்ட் பஸ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்பும் வரவருக்கோ தொல்லை காலை வணக்கம். வீடியோவோட முதல் நாள் தொல்லை 2 நாள் ஒர்க் பண்ணதை சேர்த்து வச்சு ஒரே வீடியோ மேக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல ரெகுலராக இந்த இடத்துல தான் நான் வண்டி எடுப்போங்க. நல்லாவே தெரியும். வீடியோ எடுப்பேன், வண்டி எடுப்பேன்ல இந்த தான் வீடியோ எடுப்பேன். ரெகுலராக பார்த்தீங்கன்னா என்னோட 6 to 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கஸ்டமர்ஸை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு நேராக எங்கே போனால் மாதர் பஸ் ஸ்டாண்டில் போய் அங்கே வண்டியை போட்டுட்டு அங்கேருந்து ஆர்டர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா 200 ஏதாவது ஒன்று கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா என்னன்னா டைம் எடுக்கும். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் டைம் எடுக்கும். ஏன்னா பெரிய ஆர்டர் கண்டிப்பாக வரும்ல, அதனால தான் ஸ்கிப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் தோழர். ஸ்கிப் ரொம்ப பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் ரொம்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு ஆப்பில் கிடையாது, எந்த ஒரு ஆப்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஸ்கிப் மட்டும் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. நான் எல்லா ஆப்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓலா, ஊபர் அண்டு ரேப்பிடோ 3 இதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். 3மே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு ஒன்று கொடுத்தோம், இல்லை கேன்சல் ஒன்று கொடுத்தோன்னா நம்மளோட மதிப்பு வந்து ஐயோ வளருதே காலையே வளருது சார், ரைட்டு, அதாவது குறைச்சிடுறாங்க, நம்மளோட மதிப்பிட குறைச்சிடுறாங்க, அவ்வளோதான் சார், ரைட்டு. இப்போது நம்ம இன்சென்டிவ்ஸை பற்றி பேசுவோம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட்டிங்ஸ், அதாவது ரேட்டிங்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்சென்டிவ்ஸ் எப்போ போல் அதுதான் முக்கியம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் அதான் சொல்லுவேன். எப்போ போல் ஓலா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஓலா தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்து போன வாரம். இந்த வாரம் மற்ற ஆப்புக்கு ஈக்குவலாக கொஞ்சம் வந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓலா வந்து ரொம்ப டஃப்பு. போன வாரம் பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் நினைக்கிறேன். 7 ஆர்டர் எடுத்தால் நம்மளுக்கு இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ டெய்லி இன்சென்டிவ். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 12 ஆர்டர் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த 135 ரூபா கிடைக்கும். டபுள் ஆகிட்டாங்க. அதே இன்சென்டிவ், அதே இதுதான் இன்சென்டிவ்ல பார்த்தீங்கன்னா அதே தான். ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. 12 ஆர்டர் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. இது ஒன்று 12. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்குது. அந்த 12 அப்புறம் அடுத்தது போயிட்டே இருக்குது டெய்லி இன்சென்டிவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அதையும் ரொம்ப டஃப்பாக எடுத்துட்டாங்க. 55 ஆர்டர். எப்பா ரொம்ப டஃப்லாம் இல்லை. ஒரு ஆப்பில் மட்டும் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு டஃப் கிடையாது. 2-3 ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுன்னா நம்மளுக்கு டஃப் தான். சரி, ரைட்டு. ஓலாவை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அதாவது ஓலா வந்து 55 ஆர்டர் நம்ம எடுத்தே ஆகணும். எவ்வளோ அமௌண்ட்னா அந்த 500 சில்லரை எவ்வளோ ஒன்று இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55 ஆர்டர் எடுக்கணும், ரைட்டு. இது ஒன்று ஓலாவை பற்றி பேசாச்சு. அடுத்ததாக ரேப்பிடோ ரெகுலராக எப்பயும் போல் அதே தான். காலைல பீக் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100, அப்புறம் பார்த்திங்கன்னா பீக் ஹவர்ஸை தாண்டி ஒரு 100, 105, 205 ரூபாப்பா. அதுதான் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஸ்க்ரீனில் போட்டால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறத விட அது பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது போட்டிருக்கேன். ஊபர் இன்சென்டிவே கிடையாது போதுக்கு. நாங்கள் கூடிய சீக்கிரம் வருவோம். ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அந்த 70 ரேட்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊபரில் யாரும் ஒர்க் பண்ணுறதே இல்லை. அது வேறு விஷயம். ஆனால் இன்சென்டிவ் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அது யாருக்கு எதுக்கு என்னன்னு புரியலை, ரைட்டு விட்டுருவோம். சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் மாதர் பஸ் ஸ்டாப் போய்டுவோம் தோழர். அங்கே போய்ட்டு அங்கே ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அடுத்த இதில் வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்பப்போ மட்டும் நான் வீடியோ எடுக்க முடியாதுன்னு இல்லை, கஸ்டமரோட பர்மிஷன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா யாரோட முகத்தை வந்து நான் காட்டாமல் ஆர்டர்ஸை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு வரேன். அதுதான் பெட்டர் தோழர். சும்மா யார் முகத்தையாவது காமிச்சிட்டு அவங்களுக்கு பிடிக்காமல் போய் அவங்க ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ பிரச்சனை ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா யாரோட முகத்தையும் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கிறோம் அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ரைட்டு. இப்போ நான் முடிச்சுட்டு இப்போ நான் போய் மாதர் பஸ் ஸ்டாண்ட் வண்டியை ஓரம் கட்டிடுறேன். தொலைவி பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கேன். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் ஒர்க் வந்துச்சு, சிஸ்டம் ஒர்க் கொஞ்சம் வந்துருச்சு. ஃப்ரெண்டு சொன்னால அந்த ஒர்க்கு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஹோம் ரூட் போட போனேன். ஆனால் வந்து டைம் ஆகிடுச்சு, பசிக்குது. இது எப்படி பார்த்தீங்கன்னா 100 ரூபா செலவாகும். அதனால் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போயிட்டேன்னா அந்த 100 ரூபா கொஞ்சம் செலவு கம்மி பண்ணிக்கலாமே. அதுதான். அது மட்டும் இல்லை, இந்த கேமரா டைமிங்லாம் பார்க்காதீங்க. கேமரா டைமிங் டேட் எதுவுமே பார்க்காதீங்க. மொக்க கேமரா உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னோட வருமானத்தால் முடிஞ்ச ஒரு கேமரா, அவ்வளோதான். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வால்யூம் நல்லா கேட்கும், அதான் ஒன்று. ஸோ ப்ளீஸ் அது கோச்சிக்காதீங்க சார், ரைட்டு. இப்போது நம்ம இதுக்கு வருவோம். என்னோடய ஏர்னிங்ஸை பார்த்துருங்க. ஓலாவில் 740 ரூபா எடுத்திருக்கேன் தோழர். அடுத்த பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் 56 ரூபா. ரேப்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணி கிடையாது. காரணம் என்னென்னா, காலைல உங்கள்கிட்ட சொன்னல மாதர் பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு ஆர்டர் தான் எடுக்கணும்னு சொன்னல. அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆர்டர் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னிக்கு செய்யிட்டு இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு ஒரு அதாவது ரேப்பிடோ வந்து ஃபுல் டைமுக்கு இல்லாமல் ஹெல்ப்புக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஒரு ஏரியாவுக்கு போய்ட்டு அந்த இடத்துல ஆர்டரே வரல அப்படின்னா அப்போ ரேப்பிடோ ஆன் பண்ணி வச்சுக்கிது. இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது. மற்றது எதுக்குமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஃபுல் டைமில் வேலைக்கு ஆகாது. 56 ரூபா எடுத்துருக்கேன் தோழர். ஆனால் அதில் பாருங்களேன், டைமை பாருங்களேன், 13 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு தோழர். 13 நிமிஷம் பிக்கப், ஒரு 2 நிமிஷம் எப்படி ஆகுமா. 1/4 மணி நேரத்துக்கு நான் எடுத்த அமௌண்ட் 56 ரூபா. 68 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 11 ரூபா அவங்களுக்கு தான். 56 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா. அந்த 1/4 மணி நேரத்தில் ஓலாலே ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா, 75 ரூபா 80 ரூபா எடுக்கலாம் தோழர். இதுவும் ஒரு காரணம், அது சொல்ல வரேன். சரி, ரைட்டு. இது என்ன நம்ம பேசுவாங்களோ அவங்க இதை மாற்றிக்க மாட்டாங்க, அவங்க மாற்றவும் மாட்டாங்க. நம்ம தான் புலம்பியே செத்தாகணும், அதுதான் ஒன்று. சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் சொன்னதுமா, ரேட்டிங் காலைல சொன்னேன் தெரியுமா. இந்த ரேட்டிங் கம்மியாகிறதுக்கு முழுக்க காரணம் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க சார். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் ஒன்று வருது, பிக்கப் பண்ணிடுறோம். பிக்கப் பண்ணுற இடத்துக்கே கரெக்டாக லொக்கேஷனுக்கு நம்ம போயிடுவோம்.
போயிட்டு கால் பண்ண வச்சோங்களேன், சார் நான் லொக்கேஷன் வந்துட்டேன். நிறைய லொக்கேஷன் வந்துட்டியா? நானும் லொக்கேஷன் தான்ப்பா இருக்கேன் அப்படின்வாங்க. சார் இல்லை சார் நானும் இருக்கேன், அந்த இடத்துல தான் சார் இருக்கேன். நானும் அங்கே தான்ப்பா இருக்கேன், யாருமே காணப்பா, ஒரு 2 வீலரையும் காணப்பா அப்படின்வாங்க. நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் நம்ம ஏரியா சைடு, மாதவரி ஏரியா சைடு. நான் இப்போ உதாரணத்துக்கு தாம்பரம் போயிருக்கேன்னு வச்சோங்களேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு டொப்புன்னு கேட்பாங்களா? பிளாங்காக இருக்கும், ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போய் விட்டுருக்கோம், முட்டுச்சந்தாக இருக்கும். அதை வேறு அந்த இடத்துல போய்ட்டு ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்டு போய் இந்த தெரு போர்டு ஒன்று இருக்கும், அந்த போர்டை பார்க்கறதுக்கு யூ-டர்ன் போட்டு அந்த போர்டை படித்து காட்டுவோம். என்னது இந்த தெருவா? அந்த மாதிரி தெருவே கிடையாது, இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையவே கிடையாதுன்னுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது பின்னால் தான் இருக்கும், அந்த தெருவுக்கு பின்னால் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு தெருவே கிடையவே கிடையாதுன்னுவாங்க, இல்லவே இல்லைன்னுவாங்க. தாமத்திலே கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவார் முட்டா. நான் என்ன பண்ணுவேன், சார் இப்போ நான் என்ன சார் பண்ணுறதுக்கு, நீங்கள் இருக்க இப்போ நான் இருக்கிற லேண்ட்மார்க் இதுப்பா, இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, பிக்கப் லொக்கேஷனை தப்பாக கொடுத்துட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதை கேட்டு போய் பார்த்தா அந்த முட்டுச்சந்து இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் இருக்கும், மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இது ஒரு வாட்டி நடந்திருக்கு, மெயின் ரோட்டில் தான் இருக்குது. அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆர்டர் வந்து புக் பண்ணுறோன்னா அந்த வெளியே வந்து புக் பண்ணணும், வீட்டு வாசலேருந்து புக் பண்ணணும். அதுதான் அப்போ தான் லொக்கேஷன் கரெக்டாக வரும். இவர் வீட்டுக்குலேருந்தே புக் பண்ணனால முட்டுச்சந்தில் போய் விட்டுருச்சு. இதுதான் மேட்ரு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ளே ஃபோன் அடிச்சிடுவார். 2வது ஃபோன் அடிச்சப்பா என்னப்பா எப்பப்பா வருவேன், எவ்வளோ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுப்பா, 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான்ப்பா டைம் காமிச்சு, 10 நிமிஷமா நான் என்னத்துக்கு ஆஃபீஸ் போய் சேர்ந்துருப்போம்ப்பா பஸ்ஸில் அப்படின்னு அதுக்கு ஒரு டென்ஷன் ஆவாங்க. அந்த டென்ஷன் ஆகிறாங்களே, அந்த டென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கம்மியாக போடுவாங்க. இதுவும் ஒரு இதுதான் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, பிக்கப் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த பீக் ஹவர்ஸில் நிறைய பேர் ப்ரெஷர் கொடுப்பாங்க. சார் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், ஏறும் போதே சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படி சொல்லுவாங்க. நம்ம முன்கூட்டியே சொல்லிக்கணும், சார் இதான் சார் என்னோடய ஸ்பீட் லிமிட், என் வண்டி இவ்வளோ தான் சார் போகும். அது சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது அவங்ககிட்ட பேசக்கூடாது, நம்ம பேசினாலே போச்சு. அதை நாம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது கண்டுக்காமல் நம்ம போயிட்டு வச்சுக்கலாம். ப்ரோ அப்பயே சொன்னாலும் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போ, நெக்ஸ்ட் ஸ்பீடாக சொல்லி பரவாயில்ல தான் போகிறோம் அப்படின்னு மைண்ட் செட்டில் நம்ம கண்டுக்காம. ஆனால் நான் என்ன தான் சொன்னாலும் நான் 40 தான் போவேன், அது வேறு விஷயம். அவங்க அதனால பார்த்தீங்கன்னா 40 நான் போவேன்ல, அதனால அவங்க கோவத்தில் வந்து ரேட்டிங் கம்மி பண்ணிடுவாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு சிலர் பள்ளத்தில் போடக்கூடாது, ஒரு சிலருக்கு ஹெல்மெட் நம்ம அடிக்கடி போடுங்க சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, ஒரு சிலருக்கு ஓரமாக தான் போகணும், லெஃப்ட்லேயே தான் போகணும், ஒரு சிலருக்கு சென்டரில் போனால் தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கில் போட்டு தெரியாமல் போட்டு தரேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேறு டென்ஷன் உச்சுன்னுவாங்க. டென்ஷன் திட்ட மாட்டாங்க, இது வரைக்கும் யாரும் திட்டதில்லை. ரேட்டிங் கம்மியாக இருக்கிற காரணமே அதுதான். நான் 2 நாள் கழிச்சு பார்ப்பேன், ஓ இன்னார் போட்டிருப்பாங்க அப்படின்றது என் மைண்டில் எனக்கு பார்த்தா தெரியும். ஆனால் உச்சி கொட்டுவாங்க, அது மட்டும் தான். ஸோ ரேட்டிங்கு கம்மியாக காரணம் இதான் தோழர், பார்த்துக்கோங்க. சரி தோழர், 2ஆம் நாள் இது முடியுது, இதெல்லாம் அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு மொதல் நாள் இது முடியுது, 2ஆம் நாள் இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் தோழர். மதிய வணக்கம். வீடியோட 2வது நாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்னும் காலை வணக்கம் சொல்லாமல் நேராக மதிய வணக்கம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு சொல்கிறேன் காரணம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ V-Fastல ஒரு ஆர்டர் எனக்கு வந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. வாரத்துக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி பார்த்தீங்கன்னா எப்படியாவது V-Fast எப்படியாவது எனக்கு கிடச்சிருக்கு தோழர். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. சில டைம் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கமே வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா பிக்கப் பார்த்தீங்கன்னா நேராக இங்கே நம்ம பாரிஸ் சைடில் போய் பிக்கப் பண்ணேன். நேராக இங்கே இதுக்கு போயிட்டுருக்கேன், சின்ன சேக்காடு, மணலி பக்கத்தில் சின்ன சேக்காடுன்னு இருக்குது, அந்த இடத்துல போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நேராக மாதவரம் வீட்டு சைடு அங்கே போய்டுவோம் தோழர். இப்போ என்னென்னா பேக்கில் இருக்குது, மெட்டீரியல் பேக்கில் இருக்குது. இப்போ என்னென்னா நான் காலைல எப்பயும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடுவேன்ல, அதாவது மொதல் நாள் வீடியோ போட்டு 2வது நாள் வீடியோ வந்து என்ன போடலாம்னு நினச்சேன்னா, அந்த மாதவர சைட்லேருந்து போட்டால் நல்லா இருக்காது, நம்ம 2-3 ஆர்டர் முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதாக இருந்தேன் தோழர், ஒரு மைண்ட் செட்டில். ஆனால் ஒரு மனசங்கடமான ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்கள் நல்லாவே கவனிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப், அதாவது நேற்று நல்லாவே ஃப்ரெஷ்ஷப்பாக பேசுன மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷே இல்லை. காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மனசங்கடம் தான். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் தான் தோழர் பிரச்சனையே. அதாவது ஹெல்மெட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 99% எல்லாருமே ஹெல்மெட் போடுறாங்க தோழர். யாரும் போடாத ஆள் யாருமே கிடையாது தோழர். பெண்கள் கூட ஹெல்மெட்டை கேட்டு வாங்குறாங்க தோழர். 1-2 பேர் மட்டும் ரொம்ப மக்கர் பண்ணுறாங்க தோழர். யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2-3 பேர் பண்ணுறாங்க தோழர். ஆனால் ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களே கேட்டுவாங்க. ஒரு சில காலேஜ் ரொம்ப பண்ணுறாங்க தோழர். சங்கடமே ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க தோழர். ஏன் போட மாட்டேங்கிறான்னு கேட்டால் நம்ம தலை கலைஞ்சிருமான் தோழர். உயிர் முக்கியமாக தலை முக்கியமாக அப்படின்னு கேட்டால் என்ன தோழர், என்ன பேசுகிறது தோழர், இதெல்லாம் நம்ம வேலையாக தோழர். இது எவன் போடுறான் போடலை ஒரு பெரிய இதே வந்துருச்சு தோழர். ஏன்னா நான் ஒரு ஏரியா, அந்த ஏரியா கூட நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா எனக்கு எதுவுமே சொல்ல எனக்கு மனசே எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைண்டே இல்லை. நல்லா பாருங்கள், நல்லா நேற்று எவ்வளோ என்கப்பாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு வேலையே இல்லைன்னு தான் தோணுது. ஹெல்மெட்டு நான் கையில் கொடுத்துட்டேன் தோழர். கையில் கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், சார் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏறி உட்காந்தோடனே நான் சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்கும்போது ஒரு வாட்டி சொல்கிறோம். ஏறி உட்காந்தப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போடாமல் கையில் வச்சுருக்காங்க. நான் சொல்கிறேன் ஹெல்மெட் போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னு.
அவங்க அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டினார் தோழர் அவர். சரின்னு கொஞ்சம் தூரம் போனோம். கொஞ்சம் தூரம் போன அப்புறமா நம்ம இப்போ சொல்லிக்கலாம். நான் போட்டுட்டாருன்னு நினச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீரியஸாக ப்ராமிஸ் சொல்கிறேன், நான் போட்டு தான் வராரு. சத்தியமாக நான் போட்டு தான் நான் சொன்ன உடனே கேட்டார், நான் போட்டு தான் வராருன்னு நான் நினச்சிட்டேன். ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ரோட் சைடில் நிற்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓடியாராங்க, தப்பு ஓடியாராங்க. ஐயோ இந்த மால் போடலையோ அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யானை போனதுனால நான் அதை அப்படியே ஓவர்டேக் பண்ணேன். சத்தியமாக அந்த சின்ன யானை இல்லைன்னா நான் அதுக்கு எனக்கு நான் 500 ஃபைன் போட்டுருப்பேன் தோழர். 500 நான் 1000 ஃபைன் போட்டிருப்பேன் தோழர். நான் ஓவர்டேக் பண்ணிவிட்டு போனேன். ஏன் நம்மளால ஹெல்மெட் போட்டிருக்காரு, எதுக்கு அவர் ஓடியாரா அப்படின்னு நான் கண்ணாடியில் என்னோடய மிரரில் அவரை திருப்பி பார்க்குறேன். அவருக்கு ஹெல்மெட் போடலை தோழர். அவர் போடவே இல்லை தோழர். அவர் எனக்கு செம்ம கடுப்பு. ப்ரோ நான் 2 வாட்டி சொல்லிட்டு ஹெல்மெட் போட மாதிரி உடனே அவர் சொல்கிறார், ப்ரோ இது என் தலை கலைஞ்சிரும்ண்ணா, அதனால தான் நான் வந்து ஹெல்மெட் பச்சையாக சொல்கிறார். ப்ரோ தலை கலைஞ்சிரும்ன்றாரு. நான் அதான் கேட்குறேன், நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் முக்கியமா இல்லை உயிர் முக்கியமா ப்ரோ? அது கூட பரவாயில்லையா, ஃபைன் போடணும் ப்ரோ, நான் காலிலேருந்து சம்பாதிக்கிறேன், காசு போயிடும் ப்ரோ அப்படின்றேன். அவர் என்னை கண்ணாடியில் முறைகிறார் ப்ரோ தோழர். அவர் என்னை கண்ணாடியில் முறைகிறாரு. நான் என்ன பேசுறது, இந்த முறைச்சிட்டாக நம்ம முறைக்கிறது மேட்டர் இல்லை, நான் இறக்கி விட்டுருப்பேன், அது வேறு விஷயம். அது நம்ம செய்கிற தொழிலுக்கு துரோகம். சரி நான் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு வந்துடுவார். 2வது இடத்துலையும் அதே மாதிரி பிடிக்க வந்தாங்க தோழர். சார் நீங்கள் ப்ரோ நீங்கள் போடுறீங்களா இல்லை நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டு நான் இறங்கிடுவா அப்படின்னா கொஞ்சம் கேட்டுக்கிட்டு ஹெல்மெட் போட்டு வந்தார் தோழர். ரொம்ப இதாக கடுப்பில் தான் வந்தார். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இது என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஓடியாந்தாங்க தோழர். என்னமோ திருடனை பிடிக்கிற மாதிரி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு தோழர். ஒரு போலீஸ் ஏன்னு கத்துறாரு. நல்ல வேலை அந்த சின்ன யானை தான் நான் ஓவர்டேக் பண்ணி உயிர் பயமாக வர தோழர். அவங்க பிடிக்கிறாங்க, நம்ம வேறு ஏதாவது வண்டிக்குள்ளே விட்டால் என்ன வருது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க தோழர். முக்கால்வாசி பேர் போகிறாங்க தோழர். 99% 99% இப்போ யாருமே ஒன்றுமே கிராஸ் விஷனே கேட்க கிடையாது. 1-2 காலேஜ் பசங்க மட்டும்தான் தோழர் ரொம்ப தகராறு பண்ணுறாங்க, வேணுட்டே பண்ணுறாங்க தோழர். கேட்கவே மாதிரி கேட்டால் தலை கலைஞ்சிரும். ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க தோழர், இந்த மாதிரி இல்லைனா நான் போட மாட்டேன், ஹெல்மெட் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. என்ன டேமேஜ், அப்போ டேமேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் தோழர் எனக்கு அதனால வீடியோ நான் போடலை தோழர், அப்படியே விட்டுட்டேன். ஸோ என்னோடய ஏர்னிங்கே இவ்வளோ தான் தோழர். இன்றைக்கி நான் எடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஓலாவில் 734 ரூபா தான் எடுத்திருக்கேன், 34 ரூபா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் எடுத்த வேகத்தில் என்னத்துக்கு நான் 1000 ரூபாய்க்கு மேலே எடுத்துடணும் அப்படின்னு மைண்ட் செட்டெல்லாம். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா 1000 ரூபா எடுக்கிறது நம்ம படுற அவஸ்தை. ஒவ்வொருத்தங்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு. சரி தோழர், நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது தப்பாக பேசினாலோ எக்ஸ்ட்ரா வார்த்தை பேசினாலோ நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க தோழர். எனக்கு இருக்க மனசு கஷ்டத்தை உங்கள்கிட்டயும் சொல்லிட்டேன். உங்களோட மனசு கஷ்டம் என்கிட்ட சொல்லுங்கள், தப்பே இல்லை தோழர். சரி நான் க்ளோஸ் பண்ணிங்க தோழர். பை.